இவருக்கு பணம் எங்கேருந்து வருது? இவரு வந்து சர்வதேச கைக்கூலி. நெறைய பேர் வந்து மறைமுகமா செய்றாங்க. அத வந்து இவரு வந்து நான் தான் செய்றேன். தன்னுடைய ஃபேமஸ்க்காக பண்றது மாதிரி காட்டிக்கிறார். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா. அவரு சர்வதேச கைக்கூலி. அவரு இதுவரைக்கும் வாங்கி குடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போலியானவை. அது மட்டும் இல்லாம பைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பண்ணாரோ, அது எல்லாமே போலியானவை. அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டு இருக்குது. இந்த சர்ச்சை உண்மையா? பொய்யா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலமாகவே அதாவது கொஞ்ச நாட்களா கூட நம்ம சொல்லலாம். கேபிஒய் பாலாவ பத்தி ஒரே சர்ச்சைகள் மேல சர்ச்சை கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. சரி அப்படி என்னதான் சர்ச்சை அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்க மேல இப்படி இப்படி தப்பு இருக்கு. அவங்க மாதிரி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே மைண்ட் குழப்புற மாதிரி ஒரே விஷயமா வந்து பரவிட்டு இருக்குது. அதாவது எப்போ வந்து பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா வந்து காந்தி கண்ணாடி படம் வந்து நடிச்சிருந்தாங்கல்ல. அதுன்னு அடுத்து தான் இது வந்து பரவ ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சைய கிளப்பி விட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் உமாபதி. அவங்க தான் சர்ச்சைய கிளப்பி விட்டாங்க. அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேபிஒய் பாலா வந்து ஒரு ஃபேக். அதாவது ஒரு ஃபேக்காட்ட அவரு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. அவரு வண்டி வாங்கி குடுத்தது கிடையாது. பணம் அவருக்கு வேற எங்க இருந்தோ வருது. அவரு பணத்த வந்து வேற மாதிரி செலவு பண்றாரு. தவறா செலவு பண்றாரு. அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை மேல சர்ச்சை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? இது என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுது. இவங்க மட்டும் தான் பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் அவங்க வந்தும் அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கேபிஒய் பாலாவுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு, பைக் வாங்கி குடுத்தாரு. அவரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலருந்து வந்தவரு. இவருக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சுது? அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. எப்படி இவ்ளோ பணம் அவரால முடியுது? இல்ல அவர் ஒரு சர்வதேச கைக்கூலி. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவங்க அடுக்கடுக்கா வச்சுட்டு இருக்காங்க. சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து அவங்களுக்கு எதிரான சர்ச்சைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சரியா? அப்படி எதனால இந்த காரணத்தினால சொன்னாங்க. இவங்க எல்லாம் சொன்னதுக்கு கேபிஒய் பாலா என்ன பதில் குடுத்தாங்க? அவங்க எப்படி விளக்குனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலும் பார்ப்போம். அதாவது அவரே ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. நான் இந்த சர்ச்சைய பத்தி ஒரு 2 டேஸ் ஆட்டு போயிட்டுருந்து, சரி இனி பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படி ஓப்பனா என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சர்ச்சைன்னு பார்க்கும்போது, அந்த ஆம்புலன்ஸுக்கு என்ன சர்ச்சை? அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அதாவது இந்த ஆம்புலன்ஸ் நம்பர் TN07 DD003 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? அப்போ DD 2 ஆட்டு வந்திருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்டிங் மிஸ்டேக்னால அது DDன்னு வந்திருக்குது. அத வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு நம்பர் வந்து TN07 D0003 சரியா? அதுதான் நம்பர். அத வந்து என்னன்னா, அவங்க எல்லாரும் இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஃபேக் ஆம்புலன்ஸு. இது வந்து பாலா வாங்கி குடுத்ததே கிடையாது. வேற ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணது. அப்படிங்கிற மாரி சர்ச்சைய வந்து கிளப்புனாங்க. அதுக்கு வந்து பாலா அவங்க விளக்கம் குடுத்திருந்தாங்க. ஒரு நம்பர் பெயிண்டிங் மிஸ்டேக்கு. அது வந்து இப்படியெல்லாம் வந்து சர்ச்சை கிளப்புவாங்க அப்படிங்கிற மாரி நினைக்கல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்களுக்கு பாலா அவங்க வண்டி வாங்கி குடுத்துருக்காங்க. சரியா? அதுவுமே வந்து எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சைய கிளப்புனாங்களோ அவங்க வந்து தூண்டி விட்ட காரணங்கள் தான். அது வந்து பாலா வாங்கி குடுத்த வண்டி நம்பர காட்டல. அவங்க வந்து பொய்யா வண்டி வாங்கி குடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்புக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்குமே அந்த வண்டி வாங்கி குடுத்த நபர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாலா அவங்க தான் வந்து இந்த வண்டி நம்பர் வண்டி வாங்கி தந்தாங்க. என்னுடைய புக்குன்னா இருக்கு. இதான் என்னோட வண்டி. இதான் என்னுடைய வண்டி நம்பர். அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அதுவும் இலவசமா கட்டுற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அவருக்கு பணம் எங்க இருந்து வருது? அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை கிளப்புனவங்க வந்து சொல்றாங்க. சரி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அப்ப கேபிஒய் பாலா வந்து பெரிய கிராண்டா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஹாஸ்பிட்டல் கட்ட போறாரு. அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணும். சரியா? அப்ப இவருக்கு மட்டும் எப்படிங்க இருந்து பணம் வருது? அப்ப யாரோ ஹெல்ப் பண்றாங்க தானே! அப்படின்னு தோணும்ல. அப்படி கிடையாது. அவரு மொத்தத்திலே ஹாஸ்பிட்டல் எத்தன சென்ட்ல கட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிரவுண்ட் சரியா?
அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் அமுதவாணன் அவங்ககிட்டயுமே பக்கத்துல இருக்க கால் கிரவுண்ட எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கிளினிக் அவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளினிக் கட்டுறாரு. அவர் நெனச்சா வீடு கட்டலாம். இல்லன்னா ஆம்புலன்ஸ் வாங்குன குடுத்த பைசால வந்து அவருக்கு வந்து என்ன புடிச்ச வாகனமோ, வண்டியோ, காரோ எதுனாலும் வாங்கிக்கலாம். சரி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். ஏழை எளிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லையே, அப்ப அத வாங்கி குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு தான் வாங்கி குடுத்தாரு. ஒரு சின்ன கிளினிக்கு ஃப்ரீயா இருக்கணும். அவரால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அத வந்து பண்றாரு. பட் இதெல்லாம் தெரியாத ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பணம் எங்கேருந்து வருது? இவரு வந்து சர்வதேச கைக்கூலி. நெறைய பேர் வந்து மறைமுகமா செய்றாங்க. அத வந்து இவரு வந்து நான் தான் செய்றேன். தன்னுடைய ஃபேமஸ்க்காக பண்றது மாதிரி காட்டிக்கிறாரு. அப்படிங்கிற மாரி சர்ச்சைய வந்து கிளப்புறாங்க. சரியா? இதுக்கெல்லாமே விளக்கம் குடுத்துட்டாங்க கேபிஐ பாலா. சரி எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது என்ன? அப்படின்னு வந்து உங்களுக்கு தோன்றும். அத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதாவது ஃபாரின்ஸ்ல இருந்து இப்போ நமக்கு வந்து யாராவது இந்த ஹெல்ப் பண்றாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அத வாங்கி குடுங்க, இத வாங்கி குடுங்கன்னு சொல்லிக்கிட்டு, அவங்க கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க. சரியா? நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுப்பாங்க நம்பிக்கையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வாங்கி மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. சரியா? இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. அதுதான் சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஆனா, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்து தான் இருக்குது. ஃபாரின்ஸ்ல இருந்து நெறைய நன்கொடை குடுத்து, நெறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கேபிஒய் பாலா அண்ணா வந்து இதுவரைக்குமே அப்படி பண்ணதில்ல. அவங்களுடைய சொந்த காசுகள் மட்டும் தான். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கேபிஒய் பாலா அண்ணா சொல்லியிருந்தாங்க. நான் சர்வதேச கைக்கூலி கிடையாது. நான் தினக்கூலி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதுதான் உண்மை. அவங்களுடைய சொந்த பணத்துல தான் நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு நெறைய ஷோ பண்றாங்க. விஜய் டிவில அப்புறம் மத்த ஷோக்கள்லாம் கலந்துக்கிட்டம்போது, அவங்களுடைய சேலரிய வச்சு தான் நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரியா? ஆனா ஒரு சிலர் இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, வேற எங்கேயோ வந்து பணம் வருது. அவருக்கு கெட்டா வருது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டு, அவரு வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி அவருக்கு பேருக்காக பண்றாரு. அவர் ஃபேமஸ் ஆகணுக்காக பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சரியா? இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த காந்தி கண்ணாடி அந்த ஆடியோ லான்ச்ல வந்து அவங்கள வச்சு படம் எடுத்தவங்க, டைரக்டர்ஸ், இயக்குனர் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலாவ வச்சு நாங்க படம் எடுத்தது மெயின் கான்செப்ட். அது வந்து ஹிட் ஆகுதோ! இல்லையோ! எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர வச்சு இந்த படம் எடுக்கும்போது, அவரு கொஞ்சம் பைசா குடுக்கும்போது, 4 பேர்த்துக்கு அவரு செய்வாரு. நல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். அதனால தான் நாங்க வந்து வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? இது வந்து கேபிஒய் பாலாவுக்கு முதல் சக்சஸ். அதாவது முதல் படம். நெறைய படங்கள்ல சப்போர்ட்டிவ் ஆக்டரா, காமெடி ஆக்டரா வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு நடிகரா நடிக்கிறது அதுதான் முதல் படம். அப்படி இருந்ததுக்கு அப்புறமே அந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த பணத்த வச்சு அவரு என்ன பண்றாரு, மேலும் மேலும் நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாரு. சரியா? ஆனா இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, இவரு வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா, அவரு ஃபேக் கிடையாது. நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்றோம் நெனைக்கிறாரு அப்படின்னா, ஹெல்ப் பண்ண விடுங்க. இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கலன்னா, நீங்க பேசாம இருங்க. இல்லன்னா உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடியும். நானும் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நெனைக்கிறீங்கன்னா, நெறைய ஏழை எளிய மக்கள் வந்து இருக்க தான் செய்றாங்க. அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி இவங்கள வந்து நம்ம குறைக்கணும். இவங்க அடுத்த படம் நடிக்கக்கூடாது. இவங்கள பத்தி பொறாமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கள பத்தி ஒரு ஃபேக் கன்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணாண்டாம். சரியா? அது வந்து அவர் வந்து இன்னும் ஹெல்ப் பண்ண தான் செய்வாரு. அவருக்கு நெறையவே ஹெல்ப் பண்றாங்க. சொல்லப்போனா ஆக்டர் ராகவா லாரன்ஸ் கூட சேர்ந்து நெறைய பேத்துக்கு ஆட்டோ, தையல் மிஷின், சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது கூட நம்ம எல்லாருமே டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி முடியாத பட்சவங்க வந்து கேபிஒய் பாலாவ கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சலுகைகள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? நான் இப்போ கேபிஒய் பாலா அண்ணாவுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அண்ணா நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க" அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா, எதுவுமே மைண்ட்ல வாங்காதீங்க. சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கத்துறவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் பேசுறவங்க அதிகமா பேசிட்டே தான் இருப்பாங்க. எதுவுமே கண்டுக்காம இந்த காதுல வாங்கிட்டு, இந்த காதுல விடுங்க. அதே மாதிரி உங்கள வந்து படம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது பண்ற ஒரு செயல்.
அதே மாதிரி நீங்க கண்டுக்காதீங்க. கண்டுக்காம இனி மேலும் மேலும் அதிகப்பட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமானவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உங்க சக்சஸ் வேற லெவல்ல வரும். இன்னும் அதிக மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எந்த அளவுக்கு கேபிஒய் பாலா அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இந்த மாதிரி ஃபேக் கார்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.